வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்லயும் சரி, பாலிட்டில ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வருது அப்படின்னா அது யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கும். ஓகேவா? யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, அது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த ஸ்டேட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தான் ஒரு ஆள் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே. சோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜருக்குன்னு யூனிஃபார்மா நாடு முழுக்க ஒரு கோட் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சிஆர்பிசியா இருக்கட்டும், ஐபிசியா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கிரிமினல் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ நாட்டுல வந்து ஏதாவது ஒரு மூலையில வந்து ஒரு திருடுறான், இல்ல வந்து ஒரு கொலை பண்றான், இல்ல வேற ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபடுறான் அப்படின்னா நாடு முழுக்க அது யாரு ஈடுபட்டாலுமே அவங்களுக்கான தண்டனை அப்படின்றதும் சரி, அவங்களுக்கான ப்ரொசீஜர் அப்படின்றதுமே சரி, எல்லாம் யூனிஃபார்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அப்போ அதே மாதிரி சிவில் மேட்டர்ஸ் பாத்தீங்க, சிவில் மேட்டர்ஸ்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ற சடங்குகளா இருக்கட்டும், நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நம்ம பின்பற்ற ரிலீஜியனா இருக்கட்டும், அதுல சொல்லப்பட்டிருக்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே எங்க வரும் அப்படின்னா சிவில் ப்ரொசீஜர்ல வரும். சோ அதுக்குன்னு தனியா யூனிஃபார்ம் தனியா ஒரு கோட், யூனிஃபார்மான ஒரு கோட் அப்படின்றது நம்ம இந்தியால கிடையாது. ஓகேவா? இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. ஆனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேவா? சோ அது நாடு முழுக்க ஒரு யூனிஃபார்மா, ஒரு மேரேஜ்னா இப்படிதான் நடக்கணும், ஒரு டிவோர்ஸ்னா இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு யூனிஃபார்மான ஒரு கோட் கொண்டு வர்றதா என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது. ஓகேவா? இது நம்ம கான்ஸ்டியூஷன்ல எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல டிபிஎஸ்பில ஆர்டிகல் 44ல தான் என்ன சொல்லிருக்காங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. ஓகேவா? டிபிஎஸ்பி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டிபிஎஸ்பி அப்படின்றது லீகலி இன்ஃபோர்சபிள் கிடையாது. ஓகேவா? ஒரு சட்டத்துல டிபிஎஸ்பி இடம் பெறல அப்படின்னா கோர்ட்டால ஏன் இந்த டிபிஎஸ்பியை நீங்க வந்து செயல்படுத்தல அப்படின்ற கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் யார்கிட்ட இல்ல, சுப்ரீம் கோர்ட்டே இல்ல. சோ அதுதான் என்ன, நாட் லீகலி என்ஃபோர்சியபிள் அப்படின்னு. ஓகேவா? ஒரு சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படின்றது இல்ல அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணலாம், கேள்விக்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணுது, நீங்க எப்படி இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியை யார் கேட்கலாம், கோர்ட் கேட்கலாம். ஆனா அதுவே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை டிபிஎஸ்பி இல்ல, அந்த சட்டத்துல இடம் பெறல அப்படின்னா என்ன பண்ணலாம், கோர்ட்டால கேள்வி கேட்கும் அதிகாரம் இல்ல. அதுதான் நாட் லீகலி என்ஃபோர்ஸ்மெண்ட். இதனாலே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது அமையப்படணும் அப்படின்றது எங்க இருக்கு, ஆர்டிகல் 44ல இருக்கு. அந்த ஆர்டிகல் 44 எதுல இருக்கு, டிபிஎஸ்பில இருக்கு. இதனாலே என்ன பண்ண முடியாது, லீகலா என்ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? ஓகே. சோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரதுக்காக சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ப்ரோமோட்ஸ் நேஷனல் இன்டகிரேஷன். நேஷனல் இன்டகிரேஷன் ஒருமைப்பாடு. ஓகேவா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே சிவில் கோட் அப்படின்றது எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்றத வெளிப்படும். இன்னொன்னு ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ். நிறைய தனித்தனி சட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்துக்களுக்கான தனி சட்டங்களா இருக்கட்டும், இல்ல முஸ்லிம்களுக்கான தனி சட்டங்களா இருக்கட்டும், அதுல ஜெண்டர் வைஸா பாக்கணும், ஒரு மேலுக்கு இருக்கிற அதே வகையான அதே அளவான உரிமைகள் வந்து ஃபீமேலுக்கு தரப்படுது அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நிறைய இடங்கள்ல வந்து ஃபீமேலுக்கு இன்ஜஸ்டிஸான சில விஷயங்கள் ஒவ்வொரு மதத்திலுமே இருக்கு. ஓகேவா? இந்த ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ எது வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சால்வ் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லயுமே சொல்லியிருப்பாங்க, பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்றது அவங்களுடைய வாரிசின் அடிப்படையில வழங்கப்படும் அப்படின்றது. அந்த ஜஸ்டிஸே இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்போ 2020-22 காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு தீர்ப்பை வந்து வெளியிடுறாங்க, நாடு முழுக்க செயல்படுத்த சொல்றாங்க. யாரும் சுப்ரீம் கோர்ட் நாடு முழுக்க செயல்படுத்துறது அரசோட கடமை அப்படின்றதையும் வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்க்கப்படும். இதோட அப்போசன் பாயிண்டா ஏன் இது வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஒட்டுமொத்த பாயிண்டா என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இது பாதிக்குது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமையில பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 25ல இருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் எதை பத்தி பேசுது, மதத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்றதுக்கான உரிமை வந்து தனிப்பட்ட உரிமை அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? அப்போ நான் இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், நீ மேரேஜ்னா இப்படிதான் பண்ணணும், டிவோர்ஸ்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது எதோட ரிலேட் ஆகுது, ரிலிஜியனோட ரிலேட் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் திருமணம் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஹிந்துவா இருந்தா ஹிந்து முறைப்படி திருமணம் பண்ணுவேன், முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் முறைப்படி திருமணம் பண்ணுவேன். அப்போ என்னோட திருமணம் அப்படின்றது எதோட ரிலேட் ஆகுது,
ரிலீஜியனோட ரிலேட் ஆகுது. சோ அப்ப ரிலீஜியனோட ரிலேட் ஆகும்போது ரிலீஜியன் ஒரு தனிப்பட்ட ரிலீஜியனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது எனக்கு எங்க இருக்கு, அடிப்படை உரிமையில இருக்கு. அடிப்படை உரிமையில ஒரு விஷயத்த மீறதா ஆகும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா அப்போசிஷன் பாயிண்டா வைக்கிறாங்க. ஓகேவா, நம்மளுடைய நாட்டுல எந்தெந்த ஸ்டேட்ல இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இருக்கு அப்படின்னா கோவா. ஓகேவா, ஆக்சுவலா கோவா அப்படின்றது யாரோட கண்ட்ரோல் இருந்தது, போர்த்துகீஸோட கண்ட்ரோல் இருந்தது. ஓகேவா, அப்போ 1867 போர்த்துகீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூனிஃபார்மா ஒரு சிவில் கோட் அப்படின்றது கோவால அப்பையில இருந்து பிராக்டிஸ்ல இருந்த ஒரு விஷயம். ஆனா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்மா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற பேரு. ஓகேவா, இதே பிராக்டிஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகுமே கோவா நம்மளோட எப்ப இணைஞ்சாங்க, 1972 இணைஞ்சிருப்பாங்க. சாரி 67 இணைஞ்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ கோவா இணைஞ்ச போது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா, ஆனா கோவாலுமே பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்மா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, சோ முஸ்லிம்களுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ், இந்துக்களுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ், அது ஜெண்டர் பேரிட்டி இருக்கான்னு கேட்டா ஜெண்டர் பேரிட்டி இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான ஒரு ரூல்ஸ் அப்படின்றத போட்டுருந்தாங்க. ஆனா யூனிஃபார்மா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது முதல் முறை எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க, கோவால தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, ரீசெண்டா எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, உத்தரகாண்ட் மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னது, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத ரீசெண்டா உத்தரகாண்ட் மாநிலத்திலுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஓகே. சோ நாடு முழுக்க இது கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நிறைய பேர் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் இருந்தது. ஈவன் ஜவஹர்லால் நேருவா இருந்தாலும் சரி, அம்பேத்கரா இருந்தாலுமே சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நிறைய அரசியல் கட்சிகளுமே சரி, மத ரீதியான பற்று கொண்டவங்களும் சரி இதை எதிர்க்கதான் செஞ்சாங்க. ஓகேவா, ஓகே. சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது எப்படி இருந்தது, அதாவது காலனியல் பீரியட், அதை பிரிட்டிஷ் இருந்த போது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்ததான்னு கேட்டா. ஓகேவா, லெக்ஸ் லோக்கி ரிப்போர்ட் அப்படின்றது 1940 பிரிட்டிஷாரால வெளியிடப்பட்டது. அந்த பிரிட்டிஷாரால வெளியிடப்பட்டதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யூனிஃபார்மிட்டி அப்படின்றது சிவில் ப்ரொசீஜர்ல வேணும், இந்தியன் லால வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பயுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹிந்துஸ் மற்றும் முஸ்லிம் இவங்க ரெண்டு பேருமே தவிர்த்துட்டு மத்தவங்க எல்லாருக்குமே யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வேணும்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா அப்ப மெஜாரிட்டியா இருந்தது யாருன்னா ஹிந்துக்கள் மற்றும் முஸ்லிம். ஓகேவா, இவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தலையிடாதீங்க, மத்த மதங்களுக்கு உள்ளவங்களை யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஆனா 1957 பெருங்கிளர்ச்சிக்கு பிறகு, கிரேட் ரிவோல்ட்டுக்கு பிறகு குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. குவீன் விக்டோரியா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரிட்டிஷ் தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது அங்கேயே தடுக்கப்பட்டுருச்சு. ஓகேவா, சோ அப்போ பிரிட்டிஷ் வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிட மாட்டாங்க அப்படின்றது விக்டோரியா குவீன்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன்ல நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அப்ப இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. ஓகேவா, நேருவா இருந்தாலும் சரி, அம்பேத்கர் இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஓகேவா, எல்லாருமே ஒரே ப்ரொசீஜர் அப்படின்றது இங்க ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. ஓகேவா, அப்படி இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நிறைய கலவரங்கள் நடந்தது, நிறைய பேர் எதிர்ப்பு அப்படின்றது தெரிவிச்சாங்க. ஓகேவா, ஏன்னா எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா முஸ்லிம்களுக்கும் ஒரே லா, ஹிந்துக்களுக்கும் ஒரே லா, இங்க மத கலவரம் அப்படின்றது ஈடுபடும் அப்படின்ற நிறைய எதிர்ப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டது. அதனாலயே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை டிபிஎஸ்ல வச்சாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட டிபிஎஸ்ல வச்சாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வைக்கல அப்படின்றது. டிபிஎஸ்ல வச்சா இட் இஸ் நாட் என்ஃபோர்சிபிள். ஆனா டிபிஎஸ்ல வச்சா யாருடைய கடமையா மாறுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களோட கடமையா மாறுது. ஓகேவா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது அந்த மாநிலத்துக்கு வேணும்னா அந்தந்த மாநிலத்தோட கடமை செயல்படுத்தாம விடுறது. ஓகேவா, சோ இதனாலேயே டிபிஎஸ்பி அப்படின்றது ஆர்டிகல் 44 வைக்கப்பட்டது. ஓகேவா, இதுக்கு மேலேயுமே வந்து அம்பேத்கர் ஒரு முடிவெடுக்கிறாரு, என்னன்னா ஹிந்து கோட் பில் அப்படின்றது. இந்த ஹிந்து கோட் பில் அப்படின்னா என்னன்னா ஒட்டுமொத்த ஹிந்துக்கள் எல்லாருக்குமே ஒரே கோட். ஓகேவா, சோ கேஸ்ட் அதாவது ஜாதிகளை தாண்டி ஹிந்துக்களா பார்க்கப்படுறவங்க எல்லாருமே வந்து ஒரே கோடுக்குள்ள அடக்கணும் அப்படின்றது நினைச்சாரு. பட் இதுக்குமே என்ன அதிக அளவு எதிர்ப்பு அப்படின்றது வந்தது. ஓகேவா, சோ இதனாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரு இதனாலே வந்து அந்த கலவரங்களை எல்லாருமே கட்டுப்படுத்துறதுக்காக 4 ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணாங்க. 4 ஆக்ட் என்னன்னா சக்சஷன் ஆக்ட். சக்சஷன் ஆக்ட்னா யார் அடுத்து வாரிசா இருக்கு, வாரிசு உரிமை சட்டம் அப்படின்றது சக்சஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட். ஹிந்து மேரேஜ் வந்து எப்படி நடக்கணும், இந்து திருமண சட்டம் அப்படின்றது. மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட், எப்படி வந்து குழந்தைகளை தத்தெடுக்கணும் அப்படின்ற இந்த 4 ஆக்ட் அப்படின்றது பாஸ் பண்ணப்பட்டது. எதுக்காக, இந்த கலவரத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா,
நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது போட்டாங்க. எப்போ 1954. ஓகேவா. சிவில் மேரேஜஸ் ஓகேவா. நான் ரிலீஜியன் தாண்டி கல்யாணம் பண்றப்பா இல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றேன், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய மேரேஜ்க்கான ப்ரொசீஜர் என்னவா இருக்கணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஆக்ட் தான் என்ன ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது. ஓகேவா. சோ ரிலிஜனை தாண்டி ஒருத்தர் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது 1954 போடப்பட்டது. ஓகேவா. இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது நான் சொல்லிட்டேன், நாடு முழுக்க ஒரே சிவில் கோட நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். அப்ப டிவோர்ஸா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, இல்ல மத்த சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அது நாடு முழுக்க ஒரே மாதிரியான விஷயங்களா பின்பற்றோம் அப்படின்னு. ஓகேவா. இதுல பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பர்சனல் லாஸ் அண்ட் கஸ்டமரி பிராக்டிசஸ். டைவர்ஸ் பர்சனல் லா அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்துக்களுக்கான தனி திருமண சட்டம் இருக்கு, முஸ்லிம்களுக்கான தனி திருமண சட்டம் இருக்கு. அது மாதிரி டிவோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்களுக்கான தனி டிவோர்ஸ் சட்டம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. சோ இப்படி ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்குமே ஒரு சட்டம் இருக்கிறதுனால அவங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ இதை பண்ணாத, உனக்கான புது ப்ரொசீஜர் இதுதான், நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா. சோ அது ஒரு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டியா இருக்கு. ஓகேவா. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் வரும். ஓகேவா. நிறைய இங்க ஜாதி ஓட்டுகளும் சரி, மத ஓட்டுகளும் சரி, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் ஓட்டுகள் அப்படின்றது போடப்படுது. பொலிட்டிக்கலாவும் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஜாதி ரீதியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க, இதை அகேன்ஸ்டா எதுக்கதான் செய்யறாங்க. ஓகேவா. அப்ப பொலிட்டிக்கல் வில் அப்படின்றது இங்க குறைவாவே எதனால அப்படின்னா இப்ப யூனிவர்சல் கோட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஓட்டை பாதிக்குமா அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வியூவா இருக்கு. ஓகேவா. சோ இவங்க இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மைனாரிட்டி குரூப்ஸ் அண்ட் ரிலீஜியஸ அடக்குறாங்களோ அப்படின்னு. மைனாரிட்டி குரூப்ஸ் எடுத்துக்கிற இப்போ எஸ்சி எஸ்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தனி ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. அப்போ அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது அந்த இடத்துல தடுக்கப்படுதா அப்படின்றதும் ஒரு கேள்வியா எழுது. ஓகேவா. இதெல்லாம் தான் என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வராததுக்கான காரணமா இருக்கு. ஓகேவா. ஆனா யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தா என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாதுகாக்கப்படும். ஒரு மேலுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா அதே உரிமை யாருக்குமே இருக்கு, ஃபீமேலுக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமா கொண்டு வரப்படும். அண்ட் சிம்பிளிபிகேஷன் அண்ட் ஆக்டிவிகேஷன். ஓகேவா. சோ இந்தியால ஒரு திருமணம் நடக்குது, ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமா ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை பண்ணப்படுது. யாரெல்லாம் திருமணம் பண்ணிருக்கா, யாரை திருமணம் பண்ணிருக்கா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு திருமண வாழ்க்கையில இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்ம ரெஜிஸ்டர் பண்றது தெரிஞ்சு. ஆனா இப்ப தனித்தனியா ஒரு பர்சன்டேஜ் லா இருக்கு அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் லா தனியா ஹிந்துக்கள் சட்டம், முஸ்லிம்களுக்கான தனித்தனி சட்டம் இருக்கும்போது இவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், இவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு பர்சனல் லால இப்ப முஸ்லீம்ல எடுத்துட்டா தர்கால அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும், கிறிஸ்டின்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா சர்ச்சில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இதெல்லாம் தான் தனித்தனி சட்டங்கள் சொல்லுது. ஓகேவா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒட்டுமொத்தமான ஒரு காம்பாக்டான இல்ல சிங்கிள் லிஸ்ட் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஓகேவா. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ ரெஜிஸ்டர் திருமணம் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா நமக்கு என்ன கிடைச்சது, ஒரு ப்ராப்பர் டேட்டா அப்படின்றது கிடைச்சது. ஓகேவா. இந்த ப்ராப்பர் டேட்டா கிடைக்கும் போது நமக்கு இன்னும் அந்த ப்ராசஸ் அப்படியே சிம்பிளிஃபை ஆகும். ஓகேவா. அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. ஓகேவா. நேஷனல் இன்டகிரேஷன் அண்ட் செக்யூரிட்டி. நம்மளோட நாடு அப்படின்றது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. எந்த ஒரு மதத்தை சார்ந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நாட்டுல என்ன தனித்தனியா ஒரு பர்சனலைஸ் லா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. இந்துக்களுக்கான தனி சட்டம், பார்சிகளுக்கான தனி சட்டம், முஸ்லிம்களுக்கான தனி சட்டம்னு வச்சிருக்கும் போது அப்ப நம்ம செக்யூலரிசம் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம மதத்தை ப்ரமோட் பண்றோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதான். ஓகேவா. அப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரும்போது நம்ம எந்த ஒரு மதத்தை சார்ந்தில்லை அப்படின்றத வெளிப்படுது. ஓகேவா. இது காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸா இருக்கும். ஓகேவா. ஓகே, நம்ம நாட்டுல யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வெளில வந்திருக்கு அப்படின்றத ஓகேவா. ஷா பானோ பேகம் விசஸ் முகமது அகமது கான். ஓகேவா. இவங்களுக்கான நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு முஸ்லீம் உமன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா இதாவது பீரியட் அப்படின்றது இதாவது அப்படின்னா ட்ரிபிள் தலாக் சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இப்போ ஒரு கணவர் அவருடைய மனைவியை முஸ்லீம் கணவர் அவருடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா தலாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி தலாக் சொல்லிட்டாங்க. அதாவது அந்த தர்கால போய் தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த முஸ்லீம் உமனை அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பீரியட் அந்த 3 தலாக்கையும் ஒரே நாள்ல சொல்லுவாங்கன்னு கேட்டா கிடையாது. அதுக்கான ஒரு பீரியட் எடுத்துப்பாங்க. அந்த பீரியட் தான் என்ன இதாவது பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா
அண்டர் செக்ஷன் 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி இப்போ ஒரு கணவர் வந்து ஒரு மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்றாரு அப்படின்னா இதாவது பீரியடுக்கு மட்டும் அவரு அலிமோனினா என்ன ஜீவனாம்சம், ஓகேவா, அடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க நடத்துறதுக்காக அவங்களுக்கான ஒரு தொகையோ இல்ல வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி யாரு கொடுத்துருக்கணும், கணவர் மனைவிக்காக கொடுத்துருக்கணும், அலிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலிமோனி கொடுக்கறதுக்காக அந்த இதாவது பீரியடுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்க இதாவது பீரியட் தாண்டியும் அவங்க என்ன பண்ணணும், பண உதவியோ நிதி உதவியோ அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இதுதான் அந்த கோர்ட்டோட ஜட்மெண்டா இருந்து எங்க ஷாபானு வெர்சஸ் முகமது அகமது கானோட கோர்ட் ஜட்மெண்டா இருந்தது. ஆனா அதே கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதனால என்ன ஆகுது, அதிக அளவு கலவரம் அப்படின்றது வெடிக்குது. நிறைய பேர் வந்து முஸ்லிம்கள் வந்து இதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, நீங்க எங்களோட மதத்துல கைய வைக்கிறீங்க, மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க உள்ள நுழையிறீங்க, இது வந்து எங்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் ரைட் டு ஃபாலோ ஏ ரிலிஜியன் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஓகேவா, அப்போ அந்த அடிப்படை உரிமை இது மீறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜட்மெண்ட் அப்படின்றது வந்தது. அப்போ அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அப்போதைய ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா முஸ்லிம் உமன்ஸ் ரைட் டு ப்ரொடக்ஷன் ஆன் டிவோர்ஸ் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஆனா இந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஓகேவா, அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ன சொல்லுது, அவங்க ஏதாவது பீரியட் தாண்டியும் அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா இது யாருக்கு செல்லாது, முஸ்லிம் உமனுக்கு இது இன்அப்ளிகபிள் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஓகேவா, இன்அப்ளிகபிள் சொன்னதுனால அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேனியல் லெஃப்டி அப்படின்றவர் இதை எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாரு. ஓகேவா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆர்டிகல் 14 மற்றும் 15 எதை சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பத்தி பேசு, எல்லாருமே சமத்துவம் அப்படின்றது பேசு. ஓகேவா, அப்போ முஸ்லீம் மூவ்மெண்ட் பத்தி செல்லாதுன்னு சொல்றீங்களே, இது ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டா இல்லையா, எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க, அப்ப இது ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது கோர்ட் மறுபடியும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்ல, ஆர்டிகல் 125 கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனல் தான், இது ஹார்மோனைஸ்டு தான், இது ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டா இல்ல அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டையுமே யாரு சொல்லிடுறா, இவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. அண்ட் amount received by wife during the idadat period should be large enough to maintain her during idadat as well as the future. ஓகேவா, அப்போ கூடவே இன்னொன்னு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இதாதத் பீரியட்ல அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட் இல்ல நிதி அப்படின்றது பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது அந்த இதாதத் பீரியடுக்கு மட்டும் இல்லாம ஃபியூச்சருக்கும் அவங்க உதவுற மாதிரியான அலிமோனி அப்படின்றது யாரு கொடுத்துருக்கணும், இந்த டிவோர்ஸ் பண்ண போற பர்சனுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்றது அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் சார்லா முத்துகல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹிந்து ஹஸ்பண்ட், ஓகேவா, ஒரு ஹிந்து ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த ஹிந்து ஹஸ்பண்ட் வந்து முஸ்லிமா மதம் மாறிட்டு அவர் என்ன பண்றாரு, இன்னொரு முஸ்லிம் பெண்ணை மணக்கிறாரு அப்படின்னா அது லீகல் அப்படின்றதுதான் இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, சாரி லீகல் அப்படின்றதுதான் இந்த வழக்கா இருந்தது. ஓகேவா, நான் இப்ப ஹிந்துவா இருக்கேன் அப்படின்னா முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிட்டு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனதுனால பாலிகாமி அப்படின்றது அதாவது பலரை திருமணம் பண்ணலாம் அப்படின்றது முஸ்லீம்ல லீகலான ஒரு விஷயம், முஸ்லீம் சட்டத்தின் படி லீகலான ஒரு விஷயம். அப்போ நான் ஹிந்துவா இருந்து முஸ்லீம் மதம் மாறிட்டு நான் வேற ஒரு பெண்ணை மணக்கிறேன் அப்படின்னா அது லீகல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, பட் இதை எதிர்த்து கேஸ் போட்டு சார்லா முத்துகல்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது இல்லீகல். ஓகேவா, நீங்க ஹிந்துவா இருந்து முஸ்லிம் மதம் மாறி நீங்க வந்து பண்றீங்க, திருமணம் பண்றீங்கன்னா அது இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, யூஜிசி அப்படின்றதுதான் இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷனை வந்து என்ன பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு ஷாபானு பேகம் கேஸ்லயுமே சரி சார்லா முத்துகல் கேஸ்லயும் சரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஷாரியா பானுல தான் இந்த ட்ரிபிள் தலாக் கேஸ் இருக்கு. அந்த ஷாரியா பானு 2017ல இந்த 3 வாட்டி ட்ரிபிள் தலாக் சொல்லிட்டா அவங்க டிவோர்ஸ் முஸ்லீம் கணவர் வந்து முஸ்லீம் மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சட்டமே அப்படின்றது இருந்தது. சோ இந்த சாயரா பானு கேஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரிபிள் தலாக் சிஸ்டம் அப்படின்றது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எதனால அப்படின்னா நீங்க 3 வாட்டி தலாக் சொல்றதுனால உங்களுடைய மன வாழ்க்கை அப்படின்றது முடியுது அப்படின்னு கிடையாது.
எல்லாருக்குமே என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர்ல கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஏன்னா இன்னும் ரைட் ஈக்வாலிட்டி இது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சாய்ரா பானு கேஸ்ல ட்ரிபிள் தலாக் சிஸ்டம் அப்படின்றது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடு ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத 4 கேசஸ்மே சொல்லுது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்குமே ஒவ்வொரு ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கு. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா காம்ப்ளிகேட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சரியான ப்ரொசீஜர் அப்படின்றது கொண்டு வரப்படல. இதெல்லாம் தான் ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் அப்படின்றது பார்க்கப்படுது. ஓகேவா? அப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இந்த ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்கு, ஆர்டிகல் 44 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிகல் 44 அப்படின்றது டிபிஎஸ்பில இருக்கு. இன்னும் எந்தெந்த ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கோவா, இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட். ஓகேவா? சோ இது எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட் ஓரியன்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்மே நிறைய பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.